புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தை பயணிகள் ஏற்றிச் செல்லும் வாடகை வாகனமாக பயன்படுத்த அரசு அனுமதி அளிக்க உள்ளது. இதனை கண்டித்தும் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை 40 ரூபாயாக நிர்ணயம் செய்யக்கோரியும் ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜவிடம் கேட்கலாம். ராஜீவ், புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தை பயணிகள் ஏற்றிச் செல்லும் வாடகை வாகனமாக பயன்படுத்த புதுச்சேரி அரசு அனுமதிக்க உள்ளது. இது தொடர்பாக போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அது குறித்து விரிவாக சொல்லுங்கள். வணக்கம் சரண்யா. அதாவது புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறையானது 2 சக்கர வாகனங்களை பயணிகள் ஏற்றி செல்லும் வாடகை வாகனமாக பயன்படுத்த அனுமதி அளிக்க உள்ளது. இதனை கண்டித்தும் அதே போல் ஆட்டோ கட்டணத்தை அதாவது மினிமமாக 40 ரூபாயாக நிர்ணயிக்க வேண்டும். அதற்கு பின்னர் கிலோமீட்டருக்கு 20 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்க வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தியும் அதே போல GPS கருவி பொருத்தப்பட்டுள்ள இலவச மீட்டர்களை அரசே வழங்க வேண்டும். இந்த 3 பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 200க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் புதுச்சேரி போக்குவரத்து தலைமை அலுவலகத்தை தற்போது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் இந்த போராட்டத்தை அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் தங்களுடைய போராட்டம் மேலும் நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆட்டோ ஓட்டுநர்களிடமே கருத்துக்களை கேட்கலாம். எதற்காக நீங்கள் இந்த போராட்டத்தை இன்னைக்கு திடீரென்று முன்னெடுத்திருக்கீங்க? வணக்கம், என் பேர் ராஜா, ஏடி சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன். இப்போ இந்த போராட்டம் நாங்கள் எதுக்கு பண்ணுறோம்னா, பாண்டிச்சேரின்றது ஒரு சுற்றுலா மையம். இதில் ஆரம்பத்தில் அவங்கவுங்களும் தனிப்பட்ட முறையில் டூ வீலர் ஒவ்வொருத்தவங்களும் 10 வண்டி 15 வண்டி அது வச்சு வாடகை விட்டுருந்தாங்க. இப்போ என்னன்னா திடீர்னு இவங்க ஆர்டிஓவில் என்ன முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு லைசன்ஸே கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா டீ போர்டு மாரி வரவங்க வண்டி எடுத்துன்னு வாடகை ஓட்டலாம். வெளி மாநிலத்துலேருந்து வரவங்க, பெங்களூர்லேருந்து வர காலேஜ் பசங்க வராங்க, அவங்களாம் டூரிஸ்ட்டு. இது டூரிஸ்ட்டு. அவங்க வாடகை வண்டி டூ வீலர் எடுத்துன்னு போயிட்டால் எங்களுடைய ஆட்டோ நாங்கள் எப்படி ஓட்ட முடியும்? எங்களை வருமானம் அது பாதிக்கப்படுது. அதனால தான் நாங்கள் இப்போதைக்கு இது இந்த போராட்டத்தை திடீரென்று இது பண்ணுறோம். நாங்கள் எஃப்சி ஃபீஸு கட்டுறோம், டேக்ஸ் கட்டுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம். எல்லாமே நாங்கள் கட்டி எஃப்சி கொண்டு அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். வண்டி ஓட்டல உங்களோட கோரிக்கை இதுக்கு முன்னாடி நீங்கள் அரசாங்கத்திட்ட முன் வச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி அடிக்கடி நாங்கள் இதை நான் முன் வச்சுன்னு தான் இருக்கோம். அதுக்கு எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு சரியாக கிடைக்கல. அதனால் திடீர் போராட்டமாக நாங்கள் இது பண்ணுறோம். அதாவது சரண்யா, அந்த ஆட்டோ ஓட்டுநர் சொல்கிறது கேட்டிருப்பீங்க. அதாவது புதுச்சேரியில் தற்போது அதாவது மீட்டர் கட்டணம் 25 ரூபாய் மட்டுமே உள்ளது. இது 1996ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதாம். அதற்கு பிறகு இந்த கட்டணத்தை உயர்த்திய இல்லை. இந்த ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அதாவது இந்த வாடகை வாகனமாக 2 சக்கர வாகனத்தை பயன்படுத்தினால் எங்களது வாழ்வாதாரம் மிகவும் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுதல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் 100 அடி சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் இந்த பகுதியில் சுமார் 15 நிமிடத்திற்கு மேலாக போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சரண்யா. ராஜீவ், இவர்கள் கூறுகிறதை போல ஏற்கனவே அதிகாரிகளிடம் இவர்கள் முறையிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த போராட்டம் நடந்து வருகிறது. இது தொடர்பாக அதிகாரிகள் ஏதேனும் சொல்லியிருக்காங்களா? புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை ஆணையராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் அவர்களை பலமுறை சந்தித்து இவர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இவர்கள் 200க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் இன்றைய தினம் முற்றுகையிட்டுள்ளனர். அதே போல இந்த முற்றுகை போராட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர். தற்பொழுது போலீசார் இந்த பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காண வேண்டும். அதாவது ஆணையரை சந்திக்க வாருங்கள் என்று அவர்களை அழைக்கின்றனர். இவர்கள் ஆணையரை சந்தித்து நாங்கள் பலமுறை கோரிக்கை எடுத்து விட்டோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் காணப்படவில்லை. எங்களுக்கு உறுதியான முடிவு தெரிய வரும் வரை இந்த இடத்தை விட்டு காலி செய்ய மாட்டோம் என்று உறுதியாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சரண்யா. புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஈடுபட்டு வரும் போராட்டம் தொடர்பாக உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி ராஜா.